ஹலோ ஹஸ்பண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். நீங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி தான் பார்க்க போகிறோம், அதாவது அரசியலமைப்பு. சரிங்களா? இந்தியன் பாலிட்டி நம்ம டிஎன்பிசிக்கு எவ்வளோ முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சிலபஸ்ஸு யூனிட் 4ங்க. அதாவது பாலிட்டி பார்த்தீங்கன்னா யூனிட் 4. சரிங்களா? யூனிட் 4 பார்த்தீங்கன்னா மொத்தமாக 25 மார்க் கேட்பாங்க பாலிட்டியில். சரிங்களா? நீங்கள் இந்த பாலிட்டி கிளாஸ் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு 25 மார்க் கம்பல்சரி. 20லேருந்து 25 மார்க், அதாவது 25க்கு நீங்கள் 20வது அட்லீஸ்ட் எடுக்கலாம். அதுக்கு நாங்கள் கேரண்டி. சரிங்களா? ஓகே, நம்ம பாலிட்டியில் இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அதாவது அரசியலமைப்போட முக்கிய அம்சங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அரசியலமைப்பின் முக்கிய அம்சங்கள். லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் சொல்கிறோம். நம்மளோட இந்திய அரசியலமைப்பு ரொம்ப நீளமானது அப்படின்னு சொல்லலாம். என்ன ரீசன்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷன். சரிங்களா? இந்த வேர்ல்டில் நம்ம கான்ஸ்டியூஷன் தான் ரிட்டன் கான்ஸ்டியூஷனாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப எலாபரேட்டடாகவும் டாக்குமெண்ட் அதிகமாக, அதாவது டாக்குமெண்ட்ஸாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் ரொம்ப கையில் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த கான்ஸ்டியூஷன் முழுமையாக எப்போ எழுதி முடித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 26, 1949 தான் முடித்தாங்க. சரிங்களா? யார் எழுதி முடித்தான்னு கேட்டிங்கன்னா அம்பேத்கர் எழுதி முடித்தார். எப்போன்னு கேட்டிங்கன்னா நவம்பர் 26, 1949. சரிங்களா? இந்த நவம்பர் 26 தான் பார்த்திங்கன்னா நம்ம எவ்ரிடே பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனல் டேவாக பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணுறோம். சரிங்களா? இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் 1949. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 2000க்கு 2000+ அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அந்த வீடியோவில் பார்க்கும்போது அந்த வீடியோ ஃபுல்லாக தெளிவாக சொல்கிறோம், டீட்டெயிலாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் எப்போன்னு கேட்டிங்கன்னா 1949. அப்போ பார்த்திங்கன்னா ப்ரியாம்பிள் பார்த்திங்கன்னா மொத்தம் 395 ஆர்டிகல்ஸ் இருக்குது. அதாவது ஆர்டிகல்ஸ்னால் தமிழில் சரத்துன்னு சொல்லாங்க. சரிங்களா? சரத்து. அப்புறம் மொத்தம் எத்தனை பார்ட்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 22 பார்ட்ஸ் இருக்குது. 8 அட்டவணைகள் இருக்குது. 8 ஷெடியூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ப்ரெசண்ட்டாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 470 ஆர்டிகல்ஸ் இருக்குது, 25 பார்ட்ஸ் இருக்குது, 12 ஷெடியூல்ஸ் இருக்குது. அதாவது 8லேருந்து 12 மாதிரி இருக்குது. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக இந்த பார்ட்ஸை பற்றி டீட்டெயிலாக நம்ம மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சாப்டர் 2 அதில் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அடுத்து என்ன ரீசன், அதாவது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் சொல்கிறதுக்கு ரீசன் வாட் இஸ் ரீசன் கேட்குறாங்க. சரிங்களா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் 1 மெயின்ஸ்லேயே கூட இதை கேட்டிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து இது பார்த்திங்கன்னா ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர், அதாவது நம்ம இந்தியாவோட நிலப்பரப்பை வச்சு சொல்கிறாங்க. நிலப்பரப்பு ஒரு காரணமாக சொல்கிறாங்க. அடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, ரொம்ப முக்கியமான ஆக்ட் இது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. அந்த ஆக்ட்லேருந்து தான் பார்த்திங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனே எடுத்திருப்போம். சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா சிங்கிள் கான்ஸ்டியூஷன் ஃபார் போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் பார்த்திங்கன்னா சிங்கிள் சொல்கிறாங்க, சிங்கிள் கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. என்ன ரீசன்னா போத் சென்ட்ரும் சரி ஸ்டேட்டுக்கும் சரி ஒரே கான்ஸ்டியூஷன் தான். அடுத்து ஓகேங்களா, இதுதாங்க ரீசன், முக்கியமான ரீசன் பார்த்திங்கன்னா இதுதான். ஓகே, அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் பார்க்கலாம். கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடாக, அதாவது சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த பார்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமைக்கான எந்த பார்ட் பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அடிப்படை உரிமை எத்தனாவது பார்ட்டில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. பார்ட் 3 நல்லா பார்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சியில் கேட்ட கொஷினுங்க. அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்த்திங்கன்னா எந்த பார்ட் என்ன ஆர்டிகல்ஸ்னு கேட்டிருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்திங்கன்னா எந்த ஆர்டிகல்ஸ் இருக்குது, சரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்த்திங்கன்னா எந்த ஆர்டிகல்ஸில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. அதாவது ஆர்டிகல் 51A. சரிங்களா? அடுத்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் எஸ்டாப்ளிஷ் விச் டைப் ஆஃப் கவர்மெண்ட் அட் த யூனியன் லெவல். யூனியன் லெவலில் என்ன டைப் கவர்மெண்ட் கேட்டிருக்காங்க, பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட். சரிங்களா? அடுத்து த கான்செப்ட் ஆஃப் டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எங்கே பார்த்திங்கன்னா கடன் வாங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. அதாவது பாரோடு கான்ஸ்டியூஷன் எங்கே பாரோ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அயர்லாண்ட்.
டிபிஎஸ்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அயர்லாண்டிலேருந்து எடுத்திருப்போம். அடுத்து இந்தியா இஸ் டிஸ்கிரைப்டு ஆஸ் ஃபெடரேஷன் வித். இந்தியா வந்து என்ன ஃபெடரேஷன்னா கூட்டாட்சி. கூட்டாட்சிக்கு என்ன ரீசன் கேட்குறாங்க, ஸ்ட்ராங் சென்டர்னு சொல்கிறாங்க. ஓகே, த ஓட்டிங் ஏஜ் ஆஃப் இந்தியா வாஸ் ரெடியூஸ்டு 21 to 18. எந்த அமெண்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓட்டிங் ஏஜ் 21லேருந்து 18 வரைக்கும் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. 61வது அமெண்ட்மெண்ட், அது 61st அமெண்ட்மெண்ட். சரிங்களா. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கேட்குறாங்க. பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் தான். சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸுங்க. சரிங்களா. அதாவது சைலண்ட் ஃபியூச்சர்ஸில் கேட்ட கொஷின்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து என்னென்னா சைலண்ட் ஃபியூச்சர்ஸை பற்றி பார்த்துட்டோம். ஓகே, அடுத்து சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா த பிளெண்ட் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. சரிங்களா. த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் நெய்தர் ரிஜிட் ஆர் ஃப்ளெக்சிபிலிட்டி. சரிங்களா. ரிஜிட் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட். ஸ்பெஷல் மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்தால் எடுத்திருப்போம், இங்கே தான் உருவாக்கியிருப்பாங்க. எது கீழேன்னு பார்த்தீங்கன்னா அது ஆர்டிகல் 368 அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்லிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி அந்த சிம்பிள் மெஜாரிட்டின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதை பற்றி சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 368. பார்லிமெண்ட்ரி லாஸ் ஏதாவது பாஸ் பண்ணணும்னா இந்த ஆர்டிகல் 368 கீழே தான் பாஸ் பண்ணுவாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்டு சிம்பிள் மெஜாரிட்டின்னு 2 டைப்ஸ் இருக்குது. ஸ்பெஷல் மெஜாரிட்டினா எப்படின்னு கேட்டிங்கன்னா 2/3 மெஜாரிட்டியாக இது பண்ணுவாங்க. சரிங்களா. அதாவது 2/3, 3ல் 2 பங்கு சேர்ந்தது தான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. அடுத்து சிம்பிள் மெஜாரிட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸில், அதாவது இப்போ பார்லிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றம் கூடுறாங்கல்ல, அங்கே ஏதாவது ஒரு ஸ்கீம் ஏதாவது பில் பாஸ் பண்ணுறாங்க. அந்த டைமில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் மெஜாரிட்டி கொண்டு வந்தாங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டியில் அங்கே இருக்கவங்களே ஓட்டு எடுத்து எந்த பக்கம் ஓட்டு அதிகமாக இருக்குது, ஆப்போசிஷனாக ரூலிங் பார்ட்டியா எந்த பார்ட்டி ஓட்டு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்து இது தேர்ந்தெடுக்கிறப்ப தான் சிம்பிள் மெஜாரிட்டி. ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/3, அதாவது மொத்தமாக இந்த அவையில் எத்தனை பேர் இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியன் பார்லிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 545 தொகுதி இருக்குது. அதாவது 545 பேர் இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 500 பேர் தான் இருக்காங்கன்னா அந்த 500ல் 3/2 மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங் நடக்கும். 3/2, அதாவது 3 பங்கு. அந்த 500 வந்து பார்த்திங்கன்னா 3 பங்காக பிரிப்பாங்க. சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 300 பேர் ப்ரெசென்ட்டில் இருக்காங்கன்னு வைங்களேன். 300 பேரில் 300 3ஆல் டிவைட் பண்ணால் 300 வருங்க. அந்த 100ல் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 3ல் 2 பங்கு, அது 3 பங்காக பிரித்து 300 3 பங்காக பிரித்தோன்னா 100 300 ஆகிடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 200 பேர் ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அந்த மெஜாரிட்டி பாஸ் ஆகிடுங்க, அந்த பில் பாஸ் ஆகும். அதுதான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி சிம்பிள் மெஜாரிட்டிக்கான டிஃப்ரென்ஸ். இதுக்கு ரிலேட்டடாக கேசவானந்த பாரதி கேஸ் இருக்குது 1973. சரிங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க, சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா அமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. அதுக்கு ரிலேட்டடாக இந்த கேசவானந்த பாரதி கேஸ் இருக்கும். கேசவானந்த பாரதி கேஸ்னால் என்ன ரிலேட்டட்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ரிலேட்டடு கேஸ் தான். சரிங்களா. அடுத்து ஃபெட்ரல் சிஸ்டம் அண்ட் யூனிட்டரி பயாஸ், கூட்டாட்சி அரசாங்க முறை. சரிங்களா. நம்ம இந்தியாவில் வந்து கூட்டாங்க அரசாங்க முறையை பற்றி பார்க்க போகிறோம். த டேர்ம் ஃபெட்ரேஷன் இஸ் நோவேர் ஹாஸ் பீன் யூஸ்ட் இன் கான்ஸ்டியூஷன். அதாவது ஃபெட்ரேஷன்ன்ற வேர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் யூஸ் பண்ணவே இல்லை. சரிங்களா. நாட் யூஸ்ட் இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்த கான்ஸ்டியூஷனில் எங்கேயும் ஃபெட்ரேஷன்ற வேர்டு யூஸ் பண்ணலன்னு சொல்கிறோம். ஓகே. அடுத்து ஒரு சில ஆத்தர்ஸ் ஃபெட்ரேஷன் இன் ஃபார்ம் பட் யூனிட்டரி இன் ஸ்பிரிட் குவாசி ஃபெட்ரல், அதாவது பாதி கூட்டாட்சி அப்படின்னு சொல்கிறோம். இது யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேசி வேர் சொல்கிறாங்க. அடுத்து பார்கெனிங் ஃபெட்ரலிசம், கடன் வாங்குற கூட்டாட்சி வந்து கடன் வாங்குறாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா மோரிஸ் ஜேம்ஸ் சொல்கிறாரு. அடுத்து கோஆப்ரேட்டிவ் ஃபெட்ரலிசம், இது வந்து பார்த்தீங்கன்னா காரன்வெலி ஆஸ்டின் சொல்கிறாரு. காரன்வெலி ஆஸ்டின் வந்து கோஆப்ரேட்டிவ் ஃபெட்ரலிசம் சொல்கிறாரு. அடுத்து ஃபெட்ரேஷன் வித் சென்ட்ரலைசிங் டெண்டன்சி, சென்ட்ரலைசிங் சொல்கிறது ஐவர் ஜென்னிங்ஸ். சரிங்களா. அடுத்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், நாடாளுமன்றம் அரசாங்கம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ்
ஆப் ஃபார் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ரி, நம்மளோட பார்லிமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம்னு சொல்கிறோம். பட் நாட் ரேதர் தென் அமெரிக்கன் பிரசிடென்டல் சிஸ்டம் ஆஃப் த கவர்மெண்ட். அதாவது நம்ம பார்லிமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ரி சிஸ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். சரிங்களா? என்னென்னா அமெரிக்கன் பிரசிடென்ட் சிஸ்டம் மாதிரி இல்லைன்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து இங்கே இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைம் மினிஸ்டருக்கு பவர் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். அதாவது இப்போ பிரிட்டிஷ், ஓகேங்களா? அதனால தான் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் சிஸ்டம் நம்ம இந்தியாவில் பிரிட்டிஷ், அதாவது பார்லிமெண்ட் இந்த வேர்டு வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்லேருந்து தான் நம்ம எடுத்திருப்போம். சரிங்களா? அதை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரிட்டிஷ்லேருந்து தான் எடுத்திருப்போம். அதனால தான் நம்ம பார்லிமெண்ட்ரி சிஸ்டமே வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ரி சிஸ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். ரேதர் தென் அமெரிக்கன் பிரசிடென்டல் சிஸ்டம் இல்லைன்னு சொல்கிறோம். ஓகே, அதோட ஃபியூச்சர்ஸ், அதாவது பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் நாமினல் ரியல் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்கிறோம். அப்புறம் மெஜாரிட்டி பார்ட்டி ரூல், எந்த பார்ட்டி மெஜாரிட்டியாக இருக்கோ அந்த பார்ட்டி ரூல்னு சொல்கிறோம். கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் டு த லெஜிஸ்லேட்டிவ், அதாவது எக்ஸிக்யூட்டிவ்க்கும் லெஜிஸ்லேட்டிவ்க்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்கிறோம். மெம்பர்ஷிப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன் த லெஜிஸ்லேச்சர், அதாவது எம்எல்ஏவோட பொறுப்புகளை பற்றி பேசுகிறோம். மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டர் இன் மினிஸ்டர்ஸ் இன் த லெஜிஸ்லேச்சர். ஓகேங்களா? லீடர்ஷிப் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அண்ட் சீஃப் மினிஸ்டர். சரிங்களா? அதாவது லீடர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் லீடர்ஷிப்பை பற்றி பேசுகிறோம். அடுத்து டிசொல்யூஷன் ஆஃப் லோவர் ஹவுஸ் லோக்சபா ஆர் அசம்பிளி. லோக்சபா அசம்பிளின்னு வந்து ஸ்டேட்டுக்கு வரும், லோக்சபான்னு வந்து பார்லிமெண்ட்டில் வரும். சரிங்களா? அடுத்து parliamentary sovereignty and judicial supremacy. The doctrine of sovereignty, Parliament is associated with British Parliament, while the principles of judicial supremacy is the American Supreme Court. சரிங்களா? அதாவது the American Constitution provide due process of law சொல்கிறாங்க. அதாவது முறையான செயல்முறை, அதாவது சட்டத்தின் முறையான செயல்முறைன்னு சொல்கிறாங்க அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனில். அது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணுறாங்கன்னா சட்டத்தால் வகுக்கப்பட்ட நடைமுறை, அதாவது ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லான்னு சொல்லி நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 21 கீழே வருது. ஆர்டிகல் 21 வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ட் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, நம்மளோட ஒரு தனி மனிதனோட பாதுகாப்பை பற்றி பேசுகிறது, தனி மனிதனோட சுதந்திரத்தை பற்றி பேசுகிறது ஆர்டிகல் 21. சரிங்களா? அடுத்து இன்டிகிரேட்டட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. The Indian Constitution established judicial system that is integrated as well as independent. அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜுடிஷியலில் பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. த சுப்ரீம் கேன் ஸ்டாண்ட், சுப்ரீம் கோர்ட் தான் இந்த கான்ஸ்டியூஷனுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டியனாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது கான்ஸ்டியூஷன் கார்டியன் யாருன்னு கேட்டிங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தாங்க. அதை நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதாவது ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹை லெவல்லன்னு சொல்கிறாங்க, அதாவது கண்ட்ரிக்கு. அது பிலோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஹை கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெவல்னு சொல்கிறோம். அண்டர் த ஹை கோர்ட் ஹியரர்ச்சி, ஹை கோர்ட்டுக்கு சபார்டினேட் கோர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ்னு சொல்கிறோம். அதாவது உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரிக்கு, அதாவது ஒரு நம்ம இந்தியன் கண்ட்ரிக்குன்னு சொல்லலாம். ஹை கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்ஸுக்கு சொல்லணும். அடுத்து ஹை கோர்ட்டோட சபார்டினேட் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் சொல்கிறோம். அது கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது அது கீழே வந்து கோர்ட்டில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோட லாஸ்ட்டுங்க. அதுக்கப்புறம் ஓகே, சுப்ரீம் கோர்ட் இஸ் எ ஃபெடரல் கோர்ட், ஹையஸ்ட் கோர்ட் அப்பீல் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த சிட்டிசன்ஸ். சிட்டிசன் இஸ் அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு கார்டியன் யாருன்னு கேட்டிங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தான். கான்ஸ்டியூஷனுக்கு சுப்ரீம் கோர்ட் தான் கார்டியன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு சுப்ரீம் கோர்ட் தான் கார்டியன் சொல்கிறாங்க. அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 3ல் வருது. நம்ம கீழே அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேயே பார்த்தோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது. என்னென்ன உரிமை பார்த்திங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் 14 to 18 வரைக்கும் இருக்குது. ரைட் டு ஃப்ரீடம் ஆர்டிகல் 19 to 22, ரைட்ஸ் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆர்டிகல் 23 to 24, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் 25 to 28, கல்ச்சுரல் டு எஜுகேஷனல் ரைட்ஸ் 29 to 30, ரைட்ஸ் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் 32. சரிங்களா? இதுதான் நம்மளுக்கான இருக்க 6 ரைட்ஸு. சரிங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் மொத்தம் 6 ரைட்ஸ் இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 3ல் வருது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில். அடுத்து டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி.
அதில் வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து பார்த்திங்கன்னா என் நாவல் ஃபியூச்சர்னு சொல்கிறாங்க, அதாவது புதுமையான அம்சம்னு சொல்கிறாங்க அம்பேத்கர். சரிங்களா? தேர் ஆர் எனுமரேட்டட் பார்ட் 5, அதாவது டிபிஎஸ்பி வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 4 கீழே வருது. சரிங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அடுத்து டிபிஎஸ்பி, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரும், அதாவது பார்ட் 4A, பார்ட் 3A வரும். அடுத்து பார்ட் 4 வந்து பார்த்திங்கன்னா டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 கேட்டகரிஸ் ஆஃப் போர்ட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா சோஷியலிஸ்ட், வந்து காந்தியன், லிபர்ட்டி, இன்டலெக்சுவல், அப்புறம் சோஷியல் எக்கனாமிக் டெமோக்ரஸின்னு சொல்கிறாங்க, சமூகமும் பொருளாதாரமும், அப்புறம் மக்களாட்சின்னு சொல்லலாம், அப்புறம் உள்ளாட்சின்னு சொல்லலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிபிஎஸ்பி. அம்பேத்கர் என்ன சொன்னாருன்னு சொல்லி கேட்பாங்க, நாவல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க, நாவல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். சரிங்களா? இது நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிஎன்பிசியில். அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் எது இல்லைன்னு கேட்டிருப்பாங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இது ரொம்ப முக்கியம், இது வந்து கேட்டிருக்காங்க. நமக்கு மொத்தமாக 11 டியூட்டிஸ் இருக்குது. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் நமக்கு மொத்தமாக 11 டியூட்டிஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 4A இருக்குது. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கான ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 51A. இந்த 51Aல தான் பார்த்திங்கன்னா 11 டியூட்டிஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா என்னென்ன 11 டியூட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அதாவது கான்ஸ்டியூஷனில் வந்து என்னென்ன ரெஸ்பெக்ட் பண்ணணும், நேஷ்னல் ஃப்ளாகு, கான்ஸ்டியூஷனல் அண்டு நேஷ்னல் ஃப்ளாக் அண்ட் நேஷ்னல் ஆந்தமுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அப்புறம் ஃப்ரீடம் ஐடியல்ஸ், அதாவது நமக்கு ஃப்ரீடம் வேணும்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணாங்களே ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், அவங்களுக்காக ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், நேஷ்னல் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஓகேங்களா? அடுத்து ப்ரொடெக்ட் சாவஜினிட்டி, அதாவது ப்ரொடெக்ட் இந்தியா சாவஜினிட்டி, யூனிட்டி, இன்டிகிரிட்டி ப்ரொடெக்ட்ஸ் பண்ணணும். அடுத்து டிஃபெண்ட் த நேஷன், டிஃபெண்ட் த கண்ட்ரி, ரெண்டர் நேஷ்னல் சர்வீஸ் வேர் கால்ட் அப்பான். அதாவது நேஷ்னல் சர்வீஸ்க்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நேஷ்னல் சர்வீஸ்க்கு ஆட்கள் தேவை, மிலிட்ரிக்கு ஆட்கள் தேவைன்னா நம்ம அவங்களோட பங்கு அங்கே கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டியூட்டிஸ், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா நம்மளோட உரிமைகள், அதாவது இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு வந்து கொடுக்கப்பட்ட உரிமைகள். சரிங்களா? உரிமை, இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எஃப்ஆர். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம வந்து நேஷனலுக்காக செய்யக்கூடிய வேலைகள், ஒர்க் ஃபார் நேஷன். இதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கான டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? இது ரெண்டுமே நம்ம கம்பல்சரி நமக்கு வந்து இப்போ இது மறுக்கப்படுது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்னென்னா இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கான உரிமைகள், தனிப்பட்ட மனிதனுக்கான உரிமையாக இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் சரி, நம்ம இந்தியன் சிட்டிசனாக இருந்தவங்களுக்கான உரிமைகள் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்லுது. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா மக்கள், அதாவது சிட்டிசனுக்கான உரிமைகளை பற்றி சொல்கிறது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகே. ஏ செக்யுலர் ஸ்டேட், இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஸ்டாண்ட் செக்யுலர் ஸ்டேட்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட்டை தான் ஆட் பண்ணியிருப்போம் 1976. இந்த 42nd அமெண்ட்மெண்ட்னு சொல்கிறோம்ல, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான அமெண்ட்மெண்ட்டுங்க. இந்த அமெண்ட்மெண்ட்டில் தான் பாதி கான்ஸ்டியூஷனே இருக்குதுன்னு சொல்கிறோம். நம்ம பாதி கான்ஸ்டியூஷன்லேயே மாற்றினது இந்த 42nd அமெண்ட்மெண்ட்டில் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரியாம்பிள் சொல்லணுன்னா செக்யுலர் அப்படின்ற வேர்டு வந்து பார்த்திங்கன்னா செக்யுலர், இன்டிகிரிட்டி அண்டு செக்யுலர் இன்டிகிரிட்டி, செக்யுலர் அண்ட் இன்டிகிரேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட்டில் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க ஃபார் ப்ரியாம்பிள், முகவரியில். அடுத்து இந்த அதாவது இந்த 42nd அமெண்ட்மெண்ட்டில் செக்யுலர் ஸ்டேட், செக்யுலர் ஸ்டேட்டுன்றது பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதை கேட்பாங்க 42nd அமெண்ட்மெண்ட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நம்ம தனியாக வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா அதான் இந்த ஓட்டிங் ஏஜ். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 21 இருந்தது. இந்த யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா, அதாவது அப்போ வந்து ஓட்டு போடுறவங்க யாரெல்லாம் ஓட்டு போட முடியும்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானவங்க தான், அதாவது பெரிய பெரிய தலைவர்கள் தான் ஓட்டு போடுற மாதிரி இருந்தது. ஆனால்
இது வந்து பார்த்திங்கன்னா எந்த அமெண்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 61st அமெண்ட்மெண்ட், அதாவது அந்த 21 ஃபஸ்ட்டு மாற்றிருப்பாங்க ஓட்டிங் ஏஜ். எப்போன்னு கேட்டிங்கன்னா 1988. 1988 வந்து பார்த்திங்கன்னா தான் 21 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருப்பாங்க இந்த யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸில். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா 61st அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 1988 18 இயர்ஸாக மாற்றிருப்பாங்க. சரிங்களா? எந்த அமெண்ட்மெண்ட்டில் ஓட்டிங் ஏஜ் மாற்றினாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க, இது ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த இது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எவரி சிட்டிசன்ஸ் ஹூ இஸ் நாட் லெஸ் தென் 18 the age has right to vote without any discriminations grounds of caste, race, religion, லிட்ரஸி, வெல்த், ஸோ ஆன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெல்த்தாக இருக்கவங்க தான் ஓட்டு போடுறவங்களா இருந்தாங்க. எக்கனாமிக்கல் வெல்த்து அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும்தான் ஓட்டு போடுறதா இருந்தது. அந்த 61st அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எல்லாரும் ஓட்டு போடணும், 18 வயசு கீழே வந்தால் ரெடி டு ஓட், ரைட்ஸ் டு ஓட். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. யார் எதையும் வச்சு அவங்க ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, ரிலிஜனை வச்சு அவங்கள கேன்சல் பண்ணக்கூடாது, எதை வச்சுமே அவங்களோட ஓட்டு உரிமையை கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் இந்த யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். அடுத்த சிங்கிள் சிட்டிசன்ஷிப். The constitution is a federal instance of dual polity. ஓகேங்களா? அதாவது இரட்டை ஆட்சின்னு சொல்லுவோம். சென்ட்ருக்கும் சரி ஸ்டேட்டுக்கும் சரி ஒரே கான்ஸ்டியூஷன் தான். அதாவது சிங்கிள் சிட்டிசன்ஷிப். பட் இட் ப்ரொவைட்ஸ் ஃபார் ஒன்லி சிங்கிள் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஸ். அதாவது சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் ஸ்டேட் வந்து ஒன்றுன்னு சொல்கிறாங்க, டியூவல் பொலிட்டி இரட்டை ஆட்சின்னு சொல்கிறோம். அடுத்து இண்டிபெண்டன்ட் பாடிஸ். The Indian Constitution established independent bodies like pillars of safeguard democratic system of government of India. அது இண்டிபெண்டன்ட் பாடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீ பில்லர்ஸ் ஆஃப் சேஃப்கார்ட் டெமோக்ராட்டிக் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இந்தியா. நம்ம இண்டிபெண்டன்ட் பாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி தான், சிஏஜி ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, யூபிஎஸ்சி, எஸ்பிஎஸ்சி அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அடுத்து ஜுடிஷியரி, மீடியா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ட் பாடின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கீ பில்லர்ஸ் ஆஃப் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்புக்கான முக்கிய கைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, சிஏஜி, யூபிஎஸ்சி, எஸ்பிஎஸ்சி அண்ட் ஜுடிஷியரி, மீடியா. சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ட் பாடிஸ். அடுத்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் எமர்ஜென்சின்னு மொத்தம் 3 டைப் ஆஃப் எமர்ஜென்சி இருக்குது. ஆர்டிகல் 352 நேஷ்னல் எமர்ஜென்சி, ஆர்டிகல் 356 பிரசிடென்ட் ரூல் ஸ்டேட் எமர்ஜென்சின்னு சொல்லலாம், ஆர்டிகல் 360 ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. நேஷ்னல் எமர்ஜென்சி எதுக்காக போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வார், எக்ஸ்டர்னல் அகேன்ஸ்ட் ஆர்மட் ரெகுலேஷன்ஸ், அதாவது எனி வார் ஏதாவது நடக்குதுன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் எமர்ஜென்சி போடுறாங்க. இந்தியா முழுவதும் பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 352 படி நேஷ்னல் எமர்ஜென்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 1 month தான் நடக்கும். இந்த பார்லிமெண்ட் அப்ரூவ் வந்து பார்த்திங்கன்னா 1 month தான் நடக்கும். அடுத்து பிரசிடென்ட் ரூல். பிரசிடென்ட் ரூல் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டவுன்ஃபால் ஆகுது, ஏதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை நடக்குதுன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 356 படி, அதாவது சரத் 356 படி பிரசிடென்ட் ரூல், கவர்னர் ரூல் அங்கே நடக்கும். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் அப்ரூவ் வந்து பார்த்திங்கன்னா 2 months அப்ரூவ் பண்ணுவாங்க. பட் 6 month வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் ரூல் நடக்கும். 6 monthக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அங்கே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அங்கே இன்னும் நிலவரம் மாறலை, அங்கே இன்னும் அப்படியே தான் இருக்குதுன்னு சொல்லி கவர்னர் ஆட்சி தான் வேணும்னு சொன்னாங்கன்னா திரும்ப 6 monthக்கு ஆஃப்டர் 6 month திரும்ப பார்லிமெண்ட்டில் கூடி அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, ஆர்டிகல் 356 ஃபினான்ஷியல் ஃபெசிலிட்டி ஆர் கிரெடிட் இந்தியா த்ரெட்டன், அதாவது ஏதாவது ஃபினான்ஷியலாக ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி போட்டுருவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா சேலரிஸ் அண்ட் அலவன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுவாங்க. இதுவும் வந்து வித்தின் 2 month தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் அப்ரூவ் பண்ணும். அடுத்து 3 tier கவர்மெண்ட்ஸ். 3 tier கவர்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல், ஸ்டேட் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட்ஸ். சரிங்களா? சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட்ஸ், இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 73rd and 74th Constitutional Amendment Act 1992 was added 3 tier governments. அதாவது சரிங்களா, அதாவது இந்த 3 tier கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 73rd and 74th Amendment Act. சரிங்களா?
The 73rd Amendment Act 1992 gave constitutional recognition. பஞ்சாயத்து ராஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா ரூரல் லோக்கல் கவர்மெண்ட்ஸ் சொல்லலாம். ரூரல் லோக்கல் கவர்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ராஜ். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நியூ பார்ட் 11 நியூ பார்ட் வந்து பார்த்திங்கன்னா 11 ஷெடியூல் 11 வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஷெடியூல் 11 வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ராஜை பற்றி பேசியிருக்கு 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்டில். அடுத்து 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 அது வந்து பார்த்திங்கன்னா முனிசிபாலிட்டி, அதாவது அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 9A நியூ ஷெடியூல் 12 கீழே வருது, அதாவது அட்டவணை 12 கீழே வருது. பார்ட் 9A பார்ட் 9 வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் கவர்னன்ஸ், ரூரல் லோக்கல் கவர்னன்ஸ் பற்றி பேசுது, பஞ்சாயத்து ராஜ் பற்றி பேசுறது. அடுத்து பார்ட் 9A வந்து பார்த்திங்கன்னா முனிசிபாலிட்டி பேசுது, அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்ஸ் பற்றி பேசுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூல் 12 கீழே வருது. அடுத்து 97th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011 கேவ் கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இங்கே தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. 97th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2011. சரிங்களா? இது வரைக்கும் நடந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனோட சைலண்ட் ஃபியூச்சர்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் பாரோடு எங்கெங்கெல்லாம் நம்ம கடன் வாங்கியிருக்கோம், கான்ஸ்டியூஷன் கடனாக எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அடுத்து பார்க்கலாம். அதாவது பாரோடு கான்ஸ்டியூஷன், கடன் வாங்கும் தன்மை, நம்ம கான்ஸ்டியூஷன் எங்கெங்கெல்லாம் கடன் எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபெட்ரல் ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருப்போம். இந்த ஃபெட்ரல் ஸ்கீம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பவர் டிஸ்ட்ரிபியூஷன் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்ஸ், அது மத்தியமும் மாநிலத்துக்கும் சரி பவர்ஸை பிரித்து கொடுக்கறதுக்காக இந்த ஃபெட்ரல் ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க. இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 எடுத்திருப்போம். அடுத்து ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர், அதாவது கவர்னர் தான் ஸ்டேட் ஹெட்டுன்னு சொல்லிட்டு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான் எடுத்திருப்போம். ஜுடிஷியரி, எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். சரிங்களா? பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் ஆக்ட் 1935. இது ரொம்ப பார்த்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியங்க. அடுத்து பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன், யூகே யுனைடெட் கிங்டம். பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷனில் நம்ம என்னென்ன எடுத்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட். இது நான் மேலே அந்த வீடியோவில் பார்த்தோம், இந்த பார்லிமெண்ட்ரி சிஸ்டமில் வந்து பார்த்துருப்போம். பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் தான் எடுத்திருப்போம். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு த லெஜிஸ்லேச்சர். அடுத்து ரூல் ஆஃப் லா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ரூல் ஆஃப் லா வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷனில் தான் எடுத்திருப்போம். அதாவது எல்லாத்துக்கும் அனைவருக்கும் எல்லாருமே சமம், சட்டத்துக்கு முன் எல்லாரும் அனைவரும் சமம்னு சொல்கிறது தான். அடுத்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா அதான் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டுக்கான பவர் சப்ளை பண்ணுறது. அடுத்து பைகேமரலிசம், 2 ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. அதே ஸ்டேட்டுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா விதான்சபா அண்டு இன்னொன்று ஒன்று சொல்லலாம், விதான்சபான்னு சொல்லுவாங்க. பைகேமரலிசம்னு வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு இன்னொரு நேம் தான் பைகேமரலிசம்னு சொல்லுவோம், அதாவது லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. அடுத்து பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜ், இது வந்து பார்த்தீங்கன்னா லீகல் ரெமடிஸ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ். பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜ் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் எடுத்திருப்போம். அடுத்து யுனைடெட் ஸ்டேட் கான்ஸ்டியூஷன், அதாவது யுனைடெட் கான்ஸ்டியூஷன்ஸ். யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து என்ன எடுத்துருப்போம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது ரொம்ப முக்கியம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்மளோட அடிப்படை உரிமை வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருந்து பார்த்தோம்னா யூஎஸ்லேருந்து தான் எடுத்திருப்போம். அடுத்து இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி அண்டு ஜுடிஷியல் ரிவ்யூ. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி அண்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம யுனைடெட் ஸ்டேட்லேருந்து தான் எடுத்திருப்போம். அடுத்து இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட். சரிங்களா? இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பிரசிடென்ட்டோட ரிமூவல், பதவியை ராஜினாமா பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் கான்ஸ்டியூஷன் தான் எடுத்திருப்போம். அடுத்து ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து ஐரிஷ் கான்ஸ்டியூஷனில் என்னென்ன எடுத்திருப்போம் பார்த்திங்கன்னா டிபிஎஸ்பி, ரொம்ப முக்கியம் டிபிஎஸ்பி. அடுத்து ராஜ்யசபா மெம்பர்ஸை நாமினேட் பண்ணுறத வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் எடுத்திருப்போம். மெத்தட்ஸ் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட்டோட எலெக்ஷன், அதாவது பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் முறையை வந்து பார்த்திங்கன்னா ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் தான் எடுத்திருப்போம். அடுத்து கனடியன் கான்ஸ்டியூஷன், ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர். கனடியன் கான்ஸ்டியூஷன் எடுத்துருப்போம், கூட்டாட்சி அங்கேருந்து தான் எடுத்திருப்போம். சரிங்களா? கூட்டாட்சின்றது எதுக்காகன்னு பார்த்தோன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான உறுதியான கட்சியாக இருக்கணும், நிலையாக இருக்கணும்னு சொல்லி தான் எடுத்திருப்போம். சுப்ரீம் கோர்ட்டுன்றது அங்கேருந்து தான் எடுத்திருப்போம் கனடியன் கான்ஸ்டியூஷனில். அடுத்து ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்திங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட், ஜாயின்ட் சிட்டிங்.
கன்கரண்ட் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதாவது கன்கரண்ட் லிஸ்ட்டுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கும் யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்கும் பொதுவாக ரெண்டும் காமனாக இருக்கிறது தான். சரிங்களா, அதுதான் கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அடுத்து ஜாயின்ட் சிட்டிங்கிறது நம்ம பார்லிமெண்ட் பார்க்கும்போது அது பார்க்கலாம். அடுத்து ஜெர்மனியில் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் எமர்ஜென்சி பீரியட். அதாவது எமர்ஜென்சி பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பெண்ட் ஆகிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சில காரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பெண்ட் ஆகிடும். ஒரு சில முக்கியமான ஆர்டிகல்ஸ் அது எதுலாம் பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் தான் எடுத்திருப்போம். அடுத்து ரஷ்யாவில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நம்ம சிட்டிசனுக்கான ஒர்க்கு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் தான் எடுத்திருப்போம். அப்புறம் ஐடியா ஆஃப் சோஷியல் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் ப்ரியாம்பிள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் தான் எடுத்திருப்போம். ஃப்ரான்ஸ்லேருந்து என்ன எடுத்திருப்போம்னு பார்த்திங்கன்னா ரிப்பப்ளிக், த ஐடியா ஆஃப் மோட்டோ, லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ்லேருந்து எடுத்திருப்போம். சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ், இப்போ நம்ம ஏதாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணுறோம்ல, அது வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து எடுத்திருப்போம். எலெக்ஷன் ஆஃப் ராஜ்யசபா மெம்பர்ஸோட எலெக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் எடுத்திருப்போம். இது ரெண்டுத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. அதாவது ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபா மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாமினேட் பண்ணுறது, நாமினேஷன் ஆஃப் ராஜ்யசபா மெம்பர்ஸ். சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் ஆஃப் ராஜ்யசபா மெம்பர்ஸ். ஓகேங்களா. அடுத்து ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா, இது வந்து ஜப்பான்லேருந்து தான் எடுத்திருப்போம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான நம்ம சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகுங்க. தேங்க்யூ.